வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி நேரலையில் நம்ம 2 மணிக்கு இணைகிறோம். அதை மறக்காமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், நேற்று நள்ளிரவு முடிந்த டாஸ்மார்க் ரைடு. ஒரு மாநிலத்தில் ஒன்றிய அரசு டாஸ்மார்க்கில் கை வைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், பிரேமலதா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள், சொல்லிகிட்டே போகலாம். இந்த அவர்கள் யார்? சீமான் அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், இவங்க யாருமே இதை, விடுதலை சிறுத்தைகள், தொல் திருமாவளவர்கள், ஸ்டாலின் அவர்கள், நிறைய பேர் மறந்துட்டோன்னு நினைக்கிறேன், நிறைய பேர், முக்கியமானவர் உதயநிதி அவர்கள், இவர்கள் எல்லாருமே ஒரு அறிக்கை கூட விடவில்லை. ஏன் நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்றை வச்சு இவங்க பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை. தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்ல செந்தில் பாலாஜியை தொடரும்போது சொன்னாங்க, உள்ளே வைக்கும்போது சொன்னாங்க. இப்போ ஏன் அந்த வீடியோ வரல? வீடியோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய, ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ முதல்வர் சொல்லாத போது பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஏற்படுத்துது. அப்போ இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறதுல கை வைக்கும்போது செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவார் அப்படிங்கிறாங்க. செந்தில் பாலாஜி மாட்டேக்க மாட்டாருங்க, ஏன்னா நடுவில் விறுவேற அந்த முத்துசாமி வேறு உள்ளே வந்தார் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது என்ன தான் நடந்தது அப்படின்னு கிடைக்கும்போது 1 மணிக்கு முடிந்த டாஸ்மார்க் ரைடில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 கம்பெனி இந்த மதுபானங்களை சப்ளை பண்ணாலும் 3 கம்பெனி மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்குன்னு தெரியுது. அந்த 3 நிறுவனங்கள் ஏற்கனவே திமுக குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமான நிறுவனங்கள். அதனால தான் அவங்க இஷ்டம் போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் நடந்தது 100 ரூபான்னா இது லட்சம் அடிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டுருக்குது பிரச்சனை. ஏற்கனவே வருவாய் இழப்பு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவங்க சொல்கிறாங்கல்ல, வருவாய் நாங்கள் கடன் வாங்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த கடன் வாங்குறதில் பெருமளவுக்கான பணம் இதை ஒழுங்காக அமைச்சிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே மணலில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டியது போயிடுச்சு. டாஸ்மார்க்லேயும் அரசுக்கு வர வேண்டிய தொகை போகுது. அப்போ ஒரு சிலர் ஆதாயம் எடுப்பதற்காக அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பு ஏற்படுது. இந்த வருவாய் வந்திருந்தால் பிஎம் ஸ்டீலில் 470 கோடி அது இல்லைங்கிறதுனால ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, அதை தவிர்த்திருக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு கேட்ட சலுகைகளை செய்து கொண்டிருக்கலாம். இப்போ இதெல்லாம் பட்டியலிடுறாங்க. இந்த டாஸ்மார்க்கை மட்டும் நீங்கள் ஒழுங்காக நிர்வகித்திருந்தால், அந்த போலியாக விடுறது, நேரடியாக கம்பெனியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போகிறது, இதில் டிஆர்ஓ ரேங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தொடர்பு, இப்படி பல விஷயங்கள் வரும்போது இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயம் இன்னும் எதிர்க்கட்சிகளால் பெருசாக பேசலை. அது திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அது இப்படியே விட்டுருவாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா, ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கட்சியை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அடுத்து எல்லாத்தையும் தாண்டி திமுகவுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும். எப்படி ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தேர்தலுக்காக இதை கோவாவில் செலவு பண்ணாங்க, பஞ்சாபில் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற கோணத்தில் பிஜேபி எடுத்துகிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியை உள்ள சார்ஜ் ஷீட்டில் சேர்க்குறாங்க. அப்போ திமுகவை சார்ஜ் ஷீட்டில் சேர்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் திராவிடம் நாங்கள் தனி நாடெல்லாம் விட்டுட்டோம், தனி நாடுக்காக இதை திமுகவை தடை பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி தடை பண்ணிட்டோம்னா லீகலாக பாருங்கள். நீங்கள் லிக்கர் ஸ்ட்ரைட்டாக இன்வால்வ் ஆகியிருக்கீங்க. ஒரு அரசுக்கு வர வேண்டிய வருவாயை பெருமளவுக்கு இழப்பீடு பண்ணது ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்க முடியுமா? கஷ்டம். பொம்மை வழக்குலேருந்து கஷ்டம். ஆனால் கலைக்கவே முடியாதுன்னு இல்லை. ஏன்? அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் ஒரு பதவி ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணும்போதே ஒரு கட்சி நாங்கள் இந்த மாதிரி கொள்கைக்கெல்லாம் கொள்கை இப்போ தனி நாடு இதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு தான் எழுதி கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்த கட்சியை பதிவு செய்யப்படுது. அப்போ நாட்டுக்கு வரக்கூடிய வருவாயை ஒரு மாநில அரசு தடுத்தால், முறைகேட்டில் ஈடுபட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது உள்ளே வருவதற்கான அதிகாரம் இருக்கிறது. கோர்ட்டுக்கு போனால் கூட நிற்காது. கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அரசுக்கு வர வேண்டிய இழப்பு போது, இன்னும் சொல்லப்போ இது பெரிய அளவுக்கு மணி லாண்டரிங் நடக்குது அப்படின்னா அது கட்சிக்கு பிரச்சனை. கட்சி தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி போகும். அப்போ கட்சி தேர்தலுக்கு இப்போ ரெட்டலை சின்னம்லாம் பிரச்சனை இல்லை, திமுக சின்னமே பிரச்சனை ஆகிரும். அப்போ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சில பல வேலையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இங்கே திமுக பண்ணாமல் போயிடுமா? கொள்கை குன்றுகளாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜெகத்ரட்சகன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு மதுபானையில் இது பண்ணிட்டாங்க சார். இதே மாதிரி 2-3 பேர் வீட்டில் பண்ணுறாங்க. இவர்களெல்லாம் அப்படியே திமுகவுக்கு லாயலாக இருப்பாங்களா? செந்தில் பாலாஜி மாதிரி. அதையும் விடுங்க. செந்தில் பாலாஜி இப்போ ஏற்கனவே பண்ணார், சிறைக்கு போனார். இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லுவார்? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் 1.5 வருஷம் சிறையில் இருந்தேங்க, அந்த 1.5 வருஷ காலம் எப்படிங்க நான் கேட்பாரா? கேட்க மாட்டாரா?
தொடர்ந்து நீங்கள் எல்லா ரெக்கார்டையும் தோண்டிங்கன்னா அந்த 1.5 வருஷமாக நான் ஃபீல்டுலேயே இல்லைங்க அப்படின்றவார். அப்போ செந்தில் ஏற்கனவே தப்பிக்கக்கூடிய, ஏன்னா சட்டத்தில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது, ஏன் செந்தில் பாலாஜி தப்பிக்க மாட்டார்? செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட குறியா இது? இல்லையே, இது வேற யாருக்கோ வைக்கப்பட்ட குறி. யாருக்குங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அங்கே தொட்டால் திமுக அலருங்கிறது தெரியும். அலர வேண்டிய இடத்தில் இப்போ தான் கை வச்சுருக்காங்க. இதே தாங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, பிஜேபி அப்போ பண்ணியிருந்தா ஒன்றும் எஃபெக்ட் இல்லை, இப்போ பண்ணால் தானே எஃபெக்ட்டு. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கை வச்சாங்களோ, சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம், அப்போ மெயினாலே உள்ளத்துக்கு போடுவேன், கட்சியை சின்னாபின்னமாக்கிடுன்னு சொன்னால் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க அதிமுக சின்னாபின்னமாக்கிடுவாங்கன்னு. போகிறப்ப பார்த்தா திமுக சின்னாபின்னமாக்கிடுவாங்க பொழுது. அந்தளவுக்கு தான் லெவல் போயிட்டுருது. நீங்கள் சொல்லலாம் சார், நாங்கள் திராவிட கட்சி, பாரம்பரியமான கட்சி, நாங்கள் மிசாவையே பார்த்தவங்க, எல்லாம் ஓகே. அப்போ இருந்த தலைவர்களாக இன்றைக்கி இருக்காங்க, கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ இருக்க இளைய தலைமுறைகிட்ட போய், இளைய தலைமுறை பெரிய தலைவர்கிட்ட போய் கேளுங்க, தந்தை பெரியார் அறிஞர் அண்ணான்னு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? எத்தனை பேர் அறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் படித்தவர்கள்? படிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. படிக்காதனால தான் யார் யாரோ தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறாங்க. தந்தை பெரியாரை பேசினா, இழிவாக பேசினா எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்படுதா? நீங்கள் தமிழ்னு ஒரு காலத்தில் சொன்னீங்க, 1967 ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? நீங்களே இந்தி பள்ளிகளை நடத்துகிறீர்கள், எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் எல்லா அதாவது நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க, இஸ்லாமிய கிறிஸ்டின் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு இதுக்கு வாழ்த்து சொல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல, இதெல்லாம் இப்போ பெரிய விஷயமாயிட்டு இருக்கு. உலகத்தோடு ஒத்து ஓடுதல் பல கற்றும் கல்லாதார் அப்படிங்கிறாங்கல்ல, ஏன் இந்துக்களுக்கு விட்டு வாழ்த்து சொல்லவில்லை? கேட்குற கேள்வி மக்கள்கிட்ட போய் ஊடுருவுது. முதல்ல அது ஊடுருவல. ஏன்? அப்போ மக்களுக்கு பண்பட்ட மக்களாக கலைஞர் அண்ணா காலத்தில் பகுத்தறிவு சிந்தனை பெருசாக வளர்க்கப்பட்டது. இன்றைக்கி அப்படி இல்லையே. உங்களுக்கே அந்த எண்ணம் இல்லையே. தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் நீங்கள் மறந்துட்டீங்களே. இப்போ என்னாச்சு? எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அடித்து காசு அடிக்கணும், இது ஒன்று தான் நோக்கம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க, அவர்களுக்கு என்ன பெருசாக கொள்கை? நீங்கள் தான் சொல்கிறீங்க அதிமுகவுக்கு கொள்கையே இல்லைன்னு. உங்கள் கட்சிக்கு வந்தோன்னு கொள்கை வந்துருதா? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் என்னை தொட்டுப்பார், சீண்டிப்பார், எது வேணால் பண்ணுங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். மக்கள் அவர் பால் போகிறாங்க. சூப்பராக பேசுகிறாரு, திமுகவை அரட்டா விட்றாரு. இப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரம் பெருசாகிடுச்சு. இந்த டாஸ்மார்க் விவகாரம் இதோடு விட்டுருவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஆவணங்கள் எடுத்துட்டாங்க. அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இப்போ மேலே பதில் சொல்லணும். அந்த கம்பெனிகளெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பதில் சொல்லுவாங்கங்கிறது என்ன நிச்சயம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் போன தடவை உள்ளே இருக்கும்போது திமுக இன்னொரு 3 வருஷம் இருந்ததுங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல், இப்போ உள்ளே வச்சு வரக்கூடிய தேர்தலில் திமுக தோற்று போச்சுன்னா எல்லாம் அப்ரூவர் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்படி யோசிக்க மாட்டீங்க? இல்லை அப்பயும் செந்தில் பாலாஜி நான் திமுக கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாரா? அதாவது இன்றைக்கி ஒரு விஷயம், திமுகவை டேமேஜ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இங்கே பிஜேபி வரணும். திமுக அதிமுக டேமேஜ் பண்ணணும் சார், பண்ணால் தான் சார் பிஜேபி வரணும். இயற்கையான விஷயம். அப்போ திமுக இந்த அளவுக்கு தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி பிஜேபி விட்டுருன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த டாஸ்மார்க் விஷயத்தை இந்த அளவுக்கு எல்லா ஊர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் இன்னும் முதல்வர் தமிழக அரசு அமைதி காக்கிறது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே சட்டமன்றத்தை கூட்டுங்க. ஏன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்? ஏன் இந்த மாதிரி நாங்கள் ஒன்றுமே பண்ணாத போது எப்படி எங்கள் மேலே நீங்கள் ரைடு வரலாம்? நீங்கள் தான் நிறையா இல்லைன்னா போராட்டம், ஒன்றிய இடி அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தி தான் பாருங்களேன். அதான் வீடு சொன்னார்ல நம்ம அண்ணாமலை, தார்பூசி அழிக்கிறீங்க. தார்பூசி அழிக்கிறது என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. ஒரு 2-3 நாள் அழிச்சாங்க, அப்படியே விட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குது இடம், ஏன் அழிக்கிறதுன்னு தெரில. அதுவும் இருக்குது. ஏன்னா யாரும் வரல. ஏன்னா இங்கிலீஷில் வேறு அழிச்சிட்டு இருக்காங்க. அவன் சொன்னார்ல, ஏன்பா அண்ணா நம்ம உங்கள் கலைஞர் அவர்களுடைய நாணயத்தில் இந்தி இருக்குது, அதை அழிங்க. வீட்டில் 500 ரூபா நோட்டு இருக்குது, அதை அழிங்க. ஐயா இடி ஆஃபீஸில் போய் அழிங்கன்னா இடி ஆஃபீஸில் போய் இடி நம்ம பதறாங்க, இன்னும் பதறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று டாஸ்மார்க்கில் நடைபெற்ற விஷயங்கள், உண்மையிலே சொல்கிறோம், டாஸ்மார்க்கில் நடைபெற்ற விஷயங்கள், மம்தா பானர்ஜி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க. அதாவது திமுகவை விட பிஜேபி எதிர்க்கக்கூடிய, மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போகாத ரைடு இங்கே வருதுன்னா சாதாரண படம் இல்லை, இது பெருமளவுக்கான. இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்தியா கூட்டணியெல்லாம் இது என் கூட வாங்கலாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு, வராத தொகுதி, எப்போயோ வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு இப்போவே வாங்கன்னு எதுக்கு இந்த இரட்டை வேடம்? ஏற்கனவே சொல்லிட்டோம், நாயுடு அவர்கள்லாம் இருக்கார், விட்டுருவார நாயுடு தாங்க தாங்கி பிடிக்கிறது. தென்னிந்தியா எண்ணிக்கை இப்போ குறைச்சிருவாங்களா? மக்கள் நம்புவாங்களா சார் இதை? முதல்ல திடீர்னு ஏன் இந்த ரூட்டை கொண்டு வரீங்க? அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் வாங்கங்கிறது மும்மொழி கொள்கையை வச்சு ஓட்ட வேண்டியது. கொஞ்ச நாள் இஷ்யூ இல்லைன்னா ஆளுநர் மாட்டிக்குவார், அவரை வச்சு ஒரு வேலை பண்ண வேண்டியது. இல்லைன்னா தமிழ் எப்பயும் கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்குது. ஊடகங்கள், திமுக ஊடகங்கள், ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து டாஸ்மார்க் ரைடை பற்றி ஏன் எந்த ஊடகங்களும் விவாதிக்கவில்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விவாதிக்கிறது என்ன? எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சண்டை, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு, அதாவது என்னங்க, மடியில் கனமில்லைன்னு இவங்க சொன்னாலும் பக்காவான இடத்துல பக்காவாக மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு துறை முதலையாவது ஒரு அமைச்சர், இப்போ நடுவில் முத்துசாமி வேறு வந்துட்டு போயிருக்காரு,
அதையும் தாண்டி பல நிறுவனங்கள், செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். ஆலை முதலாளிகள் எப்படி விசுவாசமாக இருக்காரு, பணம் கொடுத்தோம் பண்ணுறோம். இன்னொன்று, இந்த பணம் கொடுக்காம நேர்மையாக சில பேர், ஏன்னா 7-8 பேர் நிறுவனம், 3 பேர் தான் ரைடு, அந்த மற்ற நிறுவனங்கள் போட்டு கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் ஐயா, நாங்கள்லாம் இவ்வளோ சூப்பராக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு ஏன் போட்டு கொடுக்க மாட்டாங்க? எல்லாம் போட்டு கொடுத்து தெரிஞ்சு தான் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் மாட்டிக்கொண்டார்கள் மேக்சிமம். அதை எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை. வெளியே வருவார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவும் ஒரு ஒருத்தர் தான். டீலிங்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில் வருவார்கள். ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய விலை மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே நிறைய விலை கொடுத்தாங்க, தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்கன்னு. 2026 இவர்கள் நினைக்கிறார்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்று. தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி 2:30 மணிக்கு நேரலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.